வன்னிமைந்தன் மீது அவதூறுகளை பரப்பும் அர்ச்சுனா ராமநாதன், அவரது ஆதரவாளர்கள், அவரது அண்ணன். வன்னிமைந்தன் என்கின்ற தனிமனிதன் மீது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அவரது சகோதரர் ரகுராம் என்பவர்கள் தொடராக பல அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். சாவகச்சேரி மருத்துவமனையில் இருந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்து இந்த மக்கள் முன்பாக வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வன்னிமைந்தன் முக்கிய காரணம். வன்னிமைந்தனுடைய டிக்டாக் தளம் முக்கிய காரணம். அதனூடாக நாங்கள் மேற்கொண்ட சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கள் ஊடாக நாடளாவிய ரீதியில், உலகளாவிய ரீதியில் மக்கள் இணைந்து கொண்டார்கள். தமது ஆதரவையும் கருத்துக்களையும் பகிர்ந்தார்கள். அதன் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்ட அர்ச்சுனா ராமநாதன் மீண்டு வருவதற்கான நடவடிக்கையை ஆளுகின்ற ஏகேடி பார்ட்டியுடைய ஒருவருடன் பேசி அவர்களுடைய தயவன் காரணமாக அவள் வெளியில் வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக சில விடயங்கள் தெரிவித்திருந்தார்கள், அதனை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதன் தேர்தலுக்கு முன்பதாகவே, ஒரு நாட்களுக்கு முன்னதாகவே நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார். அது நீதிமன்றத்தினுடைய விடயங்களை மேற்கோள் காட்டி அங்கு முன்னெடுக்கப்பட்ட சில நகரின் அடிப்படையில் நீதிமன்றத்தினால் முதல் நாளை அவர் விடுதலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆக அதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவான பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு மருத்துவராகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்று காணப்படுகின்ற அவர் வன்னிமைந்தனாகிய என் மீது மனநோயாளி என்றும் என்னை கோமாளி எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நோய் எனக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனநோய்க்குரிய இந்த நோய் இதுதான் வருத்தம் என அவர் யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்கள் செய்தித்தளங்களில் தெரிவித்திருக்கிறார். ஆக அவரை நான் சென்று பார்க்கவில்லை, அவர் என்னை சோதனை செய்யவில்லை. ஆனால் நான் மனநோயாளி எனவும் கோமாளி எனவும் என்னை அவதூறுபடுத்தி எனது நட்பெயருக்கு போலுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக நான் ஒரு தனி மனிதன், அவர் ஒரு பொது அரசியல்வாதி என்பவரை ஓட்டு போட்ட மக்களிலிருந்து அனைவரும் விமர்சிப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் அரசியலுக்கு வருகின்ற பொழுது லஞ்ச ஊழல்களை ஒழிப்பேன், மக்களுக்கு நல்லது செய்வேன் என்ற வாக்குறுதிகளை அளித்தார். அவர் அதனை செய்யவில்லை. தேர்தலின் பொழுதே உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்களிடம் பல லட்சக்கணக்கான பணத்தினை வாங்கி குவித்தார். ஆக வன்னிமைந்தன் தளத்தினூடாக தனக்கு 56 லட்சம் ரூபாய் வந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். நேரடியாக அவரது வங்கிக்கு செல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர ஏனைய தனிநபர்களும் அவரது வாய்ஸ் பேங்க், சம்பந்த் பேங்க், பேங்க் ஆப் சுலன் என்கிற இலங்கை இருக்கக்கூடிய அந்த சமூக வலைத்தள வங்கி மற்றும் பிரதான வங்கிகள் ஊடாகவும் அனுப்பப்பட்டது. ஆகவே அந்த 56 லட்சம் ரூபாய் டிஷர்ட் மற்றும் போஸ்டர்கள், நோட்டீஸுகள் அடிப்பதற்காக செலவு செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். 30 லட்சம் ரூபாய் மட்டும் 17 லட்சம் சுவிஸிலிருந்து ஒரு அக்காவும் 13 லட்சம் கனடாவிலிருந்து ஒரு அன்னையும் அனுப்பியதாக அவர் தெரிவித்தார். அதைவிட வேறு நிதிகள் எதுவும் தனக்கு வரவில்லை என தெரிவித்தார். ஆனால் முன்னாள் போராளியாக இருக்கக்கூடிய ஒருவர் அர்ச்சுனாவுடைய சம்பந்த் பேங்குக்கு 3,30,000க்கு மேற்பட்ட பணம், கிட்டத்தட்ட அண்டளவாக அவ்வளவு பணம் அனுப்பியதாக தெரிவித்து இந்த வன்னிமைந்தன் யூடியூப்பிலே அதற்குரிய ஆதாரம் பகிரப்பட்டுள்ளது. ஆக இந்த பணம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் இதுவரை சொல்லவில்லை. இருவரிடம்தான் பணம் வாங்கினார் என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். அப்படி என்றால் இந்த பணம் இதற்குத்தானே கேட்டீர்கள் என அதிலே இவர் குரல் வழியூடாக பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த பணம் எப்படி வந்தது, இதை நீங்கள் எப்படி கேட்டு வாங்கினீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை அவர் பதில் தரவில்லை. ஆகவே வங்கியினுடைய ஆதாரத்துடனும் அவர் பேசிய குரல் வழி ஊடாகவும் நாங்கள் யூடியூப்பிலே இதுவரை அந்த பதிவை வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று வரை, இந்த நிமிடம் வரை அர்ச்சுனா ராமநாதன் அதற்கு பதில் தரவில்லை. ஆனால் தொடர்ந்தும் வன்னிமைந்தன் தன்னை அவதூறுபடுத்துகிறாராக தெரிவிக்கின்றார். அவதூறு, இதற்கு பெயர் அவதூறா? பணம் 2 பேரிடம்தான் வாங்கினீர்கள் சொன்னீர்களே ஐயா, அதற்கு நாங்கள் இல்லை,
அதற்கு மேலாகவும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு ஒரு ஆதாரமாக இதோ இருக்கிறது என்கிறோம். ஆதாரபூர்வமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், காண்பித்திருக்கிறோம். ஆகவே இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு அர்ச்சுனாருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஐயா ரகுராமுடைய கருத்து என்ன? பாராளுமன்ற உறுப்பினருடைய அர்ச்சுனாருடைய கருத்து என்ன? இது எப்படி அவதூறாகும்? நீங்கள் பணம் பெறவில்லை என்றீர்கள், நாங்கள் சொல்கிறோம் இல்லை, அனுப்பியவர்கள் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இந்தோ பாருங்கள், இதுதானே அர்ச்சுனா ராமநாதன் உங்களுடைய சம்பந்த் பேங்குக்கு இந்த வங்கி இலக்கத்துக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வன்னியமைந்தன் லண்டன் இருக்கக்கூடிய வன்னியமைந்தனாகிய நான், வன்னியமைந்தனாகிய ஊடக பெயரோடு புனைப்பெயரோடு எழுதி கொண்டிருக்கிற நான் ஒரு கவிஞனாக பாடலாசிரியனாக அந்த பெயரில் இருக்கிறது. ஆகவே வன்னியமைந்தனாகிய நான் கோடிக்கணக்கிலே பணம் கொள்ளையடித்ததாகவும் லட்சக்கணக்கில் நான் தனது பெயரை பயன்படுத்தி பணத்தை சுருட்டியதாகவும் சொல்கிறீர்களே, அப்படியானால் அதற்கு ஆதாரம் எங்கே? நான் ஆதாரத்தை காண்பீங்கள். அப்படி பணம் அடித்திருந்தால் தயவு செய்து பிரித்தானியாவிலே எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள், என்னை கொண்டே சிறையில் போடுங்கள். அந்த பணம் நான் கொள்ளை அடிக்காவிட்டால் நீங்கள் எத்தனை கோடி எடுத்து அதுக்கு எனக்கு மான நஷ்டம் எடுத்து தாங்கள் என நான் பகிரங்கமாகவே தெரிவிக்கிறேன். ஆக இப்பொழுது என்னை அவதூறுபடுத்துவது அர்ச்சுனா ராமநாதனா? ஆதாரத்துடன் இந்தோ பாருங்கள், நீங்கள் தான் 30 லட்சம் ரூபாய் இருவரிடம் தான் வாங்கினீர்கள், ஏனையரிடம் வாங்கவில்லை என சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இல்லை, இந்த வாங்கியிருக்கிறீர்கள், இந்த ஆதாரம் இருக்கிறது, அனுப்பியவர் அதனுடைய பற்றிச்சீட்டை தந்திருக்கிறார், நீங்கள் பேசிய அந்த குரல் வழி பதிவும் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய பதில் என்ன என கேட்கிறேன். இது கேள்வி. இது எப்படி அவதூறாகும்? ஆகவே சட்டம், லோ இஸ் ஈக்குவல் ரைட்ஸ் எவ்ரிஒன். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. ஈக்குவல் எவ்ரிஒன், அனைவருக்கும் சமமானது. ஆகவே பொது அரசியல்வாதியாக வருகின்றவரை யாரும் விமர்சிக்கலாம். அப்படியானால் ஸ்ரீதரன் 2 பார் வைத்திருக்கிறார் சொன்னீர்களே, அப்படியானால் இதுவரைக்கும் அர்ச்சுனா ஏன் பார் காட்டவில்லை? ஆதாரம் காட்டவில்லை. பார் வைத்துக்க சொன்னீர்கள், ஏன் பார், இந்த பார் தான் ஏன் காட்டவில்லை? நான் தொடர்ந்தும் கேட்கிறேன். அப்படியானால் இவர் எப்படி ஒரு பொது அரசியல்வாதியை அவதூறுபடுத்த முடியும்? அப்படியானால் இவர் அதை எப்படி பேச முடியும்? ஒரு அரசியல்வாதியை ஒரு சாதாரண மகன் கேள்வி கேட்க முடியாதென்றால், அவர் செய்கின்ற பிழைகளை விமர்சனம் வைக்க முடியாதென்றால் எப்படி ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைக்கலாம்? இவர்கள் கோடிக்கணக்காக வாங்கியிருக்கிறார் சொல்கிறாரு, அப்படி ஆதாரம் இல்லாமல் இவர் எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? நாங்கள் சொல்கிறோம், அர்ச்சுனா ராமநாதனுக்கு பணம் அனுப்பியவர்கள் ரிசிப்ட் அனுப்பியிருக்கிறார்கள். அது ரகுராமுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது, இவருக்கும் சில ரிசிப்டுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு காசு தங்களுக்கு வந்திருக்கிறது. டிஷர்ட் அடிப்பதற்கு 56 லட்சம் நேரடியாக வந்தன்னு சொன்னீங்களே, இதுவரை கேட்கலாம். அப்படியா? அப்படி என்றால் ஏனையா அந்த ரிசிப்டை இன்னும் காட்டவில்லை? எந்த அச்சுக்கூடத்துக்கு, எந்த பிரிண்டர்ஸுக்கு அந்த போஸ்டர் அடிக்கவும் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுவதற்கும் எந்த இதுக்கு வந்தது, அதுக்கு கணக்கு காட்டுகள். அந்த நிறுவனத்தை அறிவிக்குள்ள ஏன் இது அறிவிக்கவில்லை? தேர்தலுக்கு உங்களுக்கு மக்களிடம் பணம் வாங்கவில்லை என்று சொன்னால், தனது சொந்த பணத்திலே 12,900 ரூபாய் மட்டும்தான் தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்டதாக இருந்தால், இப்பொழுது இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்தது? இலங்கையினுடைய அதிகார வட்டாங்கள், தேர்தல் ஆணைக்குழு இவருக்கு இவ்வளவு வந்ததாக சொல்லப்படுது, ஏன் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை? இவருக்கு பணம் வந்திருக்கிறதா இல்லையா? பேங்க் ஆஃப் சூழலில் 4.5 கோடி 1.5 கோடி இப்படி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, இப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறதே. அதை நீங்கள் இல்லைன்னு சொன்னால், மக்கள் மத்தியிலே பணம் வாங்கவில்லை சொன்னால், ஏன் உங்கள் வங்கி இலக்கத்தை மக்களுக்கு திறந்து காண்பிக்க முடியாது? எனது வங்கியை திறந்து காண்பிக்க முடியாது நீங்கள் சொன்னால், அப்ப மக்கள் பணம் அனுப்பியவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அவர்களுக்கு பதிலளிக்க மறுப்பது நீங்கள் ஏன் பதில் மறுக்கிறீர்கள்? நீங்கள் வெளிப்படைத்தன்மை என்று சொல்கிறீர்களே, அப்ப மக்களுடைய அபிவிருத்திக்காகத்தானே பணம் பெற்றீர்கள், மக்களுக்கு நல்லது செய்வதற்குத்தானே வாங்கினீர்கள். எப்படி நீங்கள் வாங்குவீர்கள்? உங்களுக்கு எப்படி நன்கொடை வழங்கப்படும்? இவ்வாறான கேள்விகள் இருக்கிறது. தயவு செய்து எடுங்கள். வன்னியமைந்தன் மீது சுமத்தப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் காத்திருக்கிறேன். யாராவது வாருங்கள், இத்தனை கேள்விகளுக்கு வருகின்றவர்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படியானால் வன்னியமைந்தன் இவரை தொடர்ந்து அவதூறுபடுத்துகிறார் நீங்க சொன்னால், அதே
அதே நீதிமன்றத்தில் நானும் உங்களுடன் திருப்பி கேள்வி கேட்பேன். அதை விட யானை தலையில் ஒட்டி மான் தலையில் ஒட்டி வன்னியமைந்தன் என்று அவதூறாக இதே லண்டனில் இருந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீதும் தக்க தருணமாக இருக்கும். தயவு செய்து எடுங்கள். நாங்கள் வருகிறோம், சந்திப்போம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அவதூறு யார் பரப்பினார் என்பதை இந்த மக்கள் அறிய வேண்டும். அதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். எனவே அர்ச்சுனா, உங்களிடம் கேள்வி இதுதான். அந்த 30 லட்சம் வாங்கினு சொன்னீர்களே, இப்பொழுது அதுக்கு ஆதரவு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அடுத்து வன்னியமைந்தனுக்கு மனநோயாளி சொன்னீங்களே, நான் உங்களை வரவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. எப்படி எனக்கு இந்த நோய் இருப்பது என்று உங்களுக்கு தெரியும்? அதற்கான மருத்துவ சான்று உங்களிடம் இருக்கிறதா? மனநோயாளி நான் என்றால் இந்த நோயால் பீடிக்கப்படுகிறது சொன்னீர்களே, அதற்கு மருத்துவ சான்று இருக்கிறதா? ஆகவே ஒரு தனி மனிதனை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மிரட்டி இருக்கிறார், அவதூறு செய்திருக்கிறார். இது பகிரங்க மிரட்டல். எனக்கு நோய் இருப்பது என்று எப்படி சொல்கிறார்? அப்படி அந்த மருத்துவ சான்றிதழை தாருங்கள் எனக்கு. இதுதான் அவதூறு. இதைத்தான் சொல்றது அவதூறு. மற்ற வங்கியில் வன்னியமைந்தனுடைய வங்கியில் தனது பேரை காசு அடிச்சிருக்கன்னு சொன்னீங்களே, லண்டன்ல கடையெல்லாம் சொன்னீங்களே, நீங்கள் அந்த டிக்டாக் தளங்கள் எல்லாம் பேசித்தான் இருக்கிறீங்க. இன்னும் கூட காணொலிகள் இருக்குத்தானே, பல பேர் அதை பதிவு செய்து வச்சுக்காங்க. பா எல்லாம் போவோம். நான் சொல்ல பா எல்லாரும் போவோம், முடிவு கட்டுவோம். பா கன விஷயங்களை கேட்கலாம், விஷயங்களை கேட்கலாம். எவன் கடை வச்சுக்கிறான், கடை வச்சிருந்துட்டு இங்கே என்ன செய்கிறாங்க எல்லாம் அங்கே பேசிடுவோம்பா. சான்றா எல்லாம் பேசலாம்பா. வாங்க, கருத்தால் சொல்ல வேண்டும். நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மரிவந்தனாகிய நான் வேறு எவரை பேசவில்லை. பாருங்கள், தயவுசெய்து அவருக்கு ஆதரவாக இருந்தால் பாருங்கள், நீதிமன்றத்தில் சந்திப்போம். அதற்கான பலவர்களை தர வேண்டும். இந்த குற்றச்சாட்டு திரும்பவும் நான் இதை வைக்கிறேன், தயவுசெய்து வைக்கிறேன். இதுக்கு அர்ச்சுனாவுடைய ஆதரவு சொல்கின்றவர்கள் அல்லது அவருடைய அமைப்பாக இயங்கினால் அவர்களுக்கு பதில் தர வேண்டும். பாருங்கள், சந்திப்போம். எத்தனை பேரை அவதூறு செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு பேர்கிட்ட நீங்கள் பணம் வாங்குகிறீர்கள், கொடுத்தவர்கள் இன்னும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒரு முடிவு கட்டலாம். பாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.